தொழில் சம்பந்தமா ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க ரம்ஜான் நோம்பும் போது 30 நாள் விரதம் இருக்கீங்க. சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா கர்ப்பிணி பெண்கள் இருக்கணுமா? இருக்கிறது கட்டாயம் இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சகோதரி 8 மாதம் கர்ப்பிணியா இருக்கும்போது நோன்பு இருந்தா எங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது நான் சொன்ன இருக்கக்கூடாது, ஏன்னா எங்க மதத்துல வந்து அந்த மாதிரி இருந்தா தெய்வத்துக்கு சமானம் சொல்லுவாங்க, நீ இருந்தா உன்னுடைய குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னேன். இல்லக்கா எங்க மாமியார் இருக்க சொன்னாங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னா பிறக்க வேண்டிய நேரத்துக்கு முந்தி பிறந்துச்சு குழந்தை, அதனால அது இருக்கலாமா இல்ல எப்படின்னு சந்தேகிச்சு. அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது ரம்ஜான் மாசத்துல நோன்பு இருக்காங்க இல்லையா, எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கணும் பகல் நேரங்களில் 1 மாதம். இந்த நோன்பு வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாமா என்பது அவங்களுடைய கேள்வி. யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க, இவங்க கூட வேணான்னு சொல்லும் பொழுது கூட மீறி இணைஞ்சிருக்கிறாங்க, எங்க மாமியார் இருக்க சொல்றாங்கன்னு இருந்தாங்களாம். இஸ்லாம் என்ன சொல்லுன்னு கேட்கிறாங்க. அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நோன்பு என்பதே கட்டாய கடமை, ஆண் பெண் எல்லாருக்கும் கடமை. அதுல விதிவிலக்காக சில பேர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. சிறுவர்களுக்கு பருவமடையாத சிறுவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. மாதவிடாய் நாட்களில பெண்களுக்கு நோன்பு கடமை இல்லை. கர்ப்ப காலத்துல பெண்கள் நோன்பை விட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலாம். மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் நோன்பை விட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இந்த கர்ப்பிணியா இருக்கிறாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் ரம்ஜான் மாசம் வந்துருச்சுன்னா பிறகு 1 மாசத்துல அவங்க அந்த நோன்பை என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம், இன்னொரு நாள்ல வச்சுக்கலாம். அது மாதிரி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அதனால் குழந்தைக்கு ஏதாவது கேடு வரும், ஊட்டச்சத்து குறையும் என்று கருதுவார்களே, ஆனால் அவர்களும் அந்த நோன்பை விட்டுவிட்டு இன்னொரு நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம். வெளியூர் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர் பிரயாண கஷ்டத்தினால் அவருக்கு வந்து அந்த பிரயாணத்தில் அதிகமா தாகம் எடுக்கும், பிரயாணத்தில் அதிகமா பசிக்கும், அந்த மாதிரி பிரயாண களைப்பினால் அவர் நோன்பை தொடர முடியாத நிலைமை ஏற்படுமானால் அவரும் நோன்பை வந்து இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். நோயாளியாக இருக்கிறார், நோயாளியாக இருந்தால் 2 வகையான நோய், தீரக்கூடிய நோய், தீராத நோய். தீராத நோயுடையதாக இருந்தால் வைக்க வேண்டிய தேவையே இல்லை. வசதி இருக்குமானால் ஒரு நோன்பை விடுவதற்காக ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். தீரக்கூடிய நோய் உள்ளவராக இருந்தால் வைத்த வலி, தலைவலி, தீரக்கூடிய நோய், எய்ட்ஸ் தீராத நோய். அப்ப தீரக்கூடிய நோய் உள்ளவராக இருக்காருன்னு வைங்க, அவர் என்ன பண்ணணும்னா தீர்ந்த பிறகு வச்சுக்கணும். நோய் தீர்ந்த பிறகு 2 நோன்பு வைக்க முடியலையா, வைத்த வலி வைக்கல, ரம்ஜான் முடிஞ்ச நாள் வச்சுக்கணும், அந்த நாள்ல தான் வைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அது மாதிரி சொல்லாத வயதுடையவர்கள் அவர்கள் நோன்பு வைக்காமல் வசதி இருக்குமானால் ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம். ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவு, வசதி இல்லாட்டி அதை விட்டுறலாம். இப்படி விதிவிலக்கானவர்கள் இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளுமே சக்திக்கு உட்பட்டு தான், சக்தி இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது. கர்ப்பிணி பெண்ணு நோன்பு வைக்கிறது அவங்களுக்கு மார்க்கத்தில் சலுகை இருக்குது, வைக்காம இருக்கலாம், ஆனா பிறகு வைக்கலாம்.